நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன்இஏல கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்கிறது தெரியும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தும் அதை அப்ளை பண்ணாமல், அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்ன, யார் அப்ளை பண்ண முடியும், எங்கே அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் பிரியலக்ஷ்மி, கரியர் கன்சல்டன்ட். இன்றைக்கி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், நம்மளோட டிஎன்இஏவோட இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். நாளைக்கு ஜூன் 5 தான் உங்களோட டிஎன்இஏ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 6. உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூன் 29 ரிலீஸ் ஆகும். 30th to ஜூலை 4 வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை அதில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 4th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டேட்ஸில் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி பார்க்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கோட்டாக்கு தனியாக சீட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த டோட்டல் சீட்ஸில் ஜென்ரல் கோட்டாக்கு மேக்ஸிமம் சீட்ஸும், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தனியாக சீட்ஸை அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது தனியாகவும் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பெனிஃபிட் இருக்குது. அதை நான் என்னன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் கோட்டாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு ஜென்ரல் பூல் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாருமே அதில் காம்பீட் பண்ணுவாங்க. இப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க வந்து காம்பீட் பண்ணுவாங்க. இப்போ பிசினா பிசியில் இருக்க கட் ஆஃப் ரேங்க் அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க காம்பீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸும் உள்ள கம்பீட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எல்லாருமே காம்பீட் பண்ணுறது தான் வேறு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்றது இப்போது அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸையே தனியாக இவங்களுக்குன்னு கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னா 95 சீட்ஸ் வந்து ஜென்ரலுக்கும் 5 சீட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் அவங்க வந்து தனியாகவே அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனோட கிட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இவங்க எல்லாமே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ளே வருவாங்க. இது இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் ஒரு தனியாக இருக்குது. இதில் யார் எலிஜிபிள், யார் வந்து 7.5% ரிசர்வேஷனில் வருவா அப்படின்னா, கிளாஸ் 6 to 12 யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அவங்க இந்த 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வருவாங்க. இப்போது டோட்டல் இன்ஜினியரிங் சீட்ஸில் 7.5% இவங்களுக்காக அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,40,000 சீட்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் சீட்ஸ்னால், அப்ராக்சிமேட்லி அரவுண்ட் 18,000 சீட்ஸ் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கிட்ஸுக்காக அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்க ஒரு கேட்டகரியிலையும் யாரெல்லாம் எலிஜிபிள், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கிட்ஸ். இவங்க இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 40% ஆர் மோர் அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா, எந்த மாதிரி டிசபிலிட்டி, விஷுவல் ஆர் ஹியரிங், லோக்கோமோட்டிவ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி 40%க்கு மேலே இருந்ததுன்னா அவங்க இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வருவாங்க. இவங்களுக்கு 5% சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்ராக்சிமேட்லி அரவுண்ட் 12,000 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெடிக்கல் போர்ட்லேருந்து ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அண்ட் என்ன பர்சன்டேஜ் அப்படின்றதும் மென்ஷன் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன். உங்கள் பேரண்ட் இந்தியன் ஆர்மி, நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் எலிஜிபிள். இதுக்கு 150 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 8 சீட்ஸ் இன் யூனிவர்சிட்டி காலேஜஸ், 34 சீட்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ட் 108 சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இந்த மாதிரி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்காங்க சீட்ஸ் எல்லாமே. இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் வேணும். இது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சைனிக் வெல்ஃபேர் ஆஃபீஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன். இந்த கேட்டகரிக்குள்ளார நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டேட் லெவல் ஆர் நேஷ்னல் லெவல் ஆர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 2% சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அப்ராக்சிமேட்லி 4,800 சீட்ஸ்.
இதுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். இப்போ இந்த கவுன்சிலிங்கோட ஆர்டர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷனில் இருக்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது 7.5% ரிசர்வேஷன் இருக்குல்ல, நீங்கள் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வராங்களோ, லைக் ஸ்போர்ட்ஸ் பர்சனா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், எக்ஸ் சர்வீஸ்மென், இந்த மாதிரி கேட்டகரியில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இதில் வந்து பேலன்ஸ் இருக்க எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனோட கிட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இதெல்லாமே நெக்ஸ்ட். இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதில் தான் அகாடமிக் வைஸ் 7.5 ரிசர்வேஷன் அண்ட் வொகேஷ்னல், இவங்களுக்கெல்லாம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அவங்களோட ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ரவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போயிட்டே இருக்கும். இதில் எதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு சீட் அலோகேட் ஆகலை, இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் சீட் அலோகேட் ஆனதுக்கப்புறமா ஜாயின் பண்ணலை, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்புறமா லாஸ்ட்டாக SCA to SC கவுன்சிலிங். இப்போ SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீட் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரும் போய் காலேஜில் ஜாயின் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் தனியாக அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, இதை எப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது தான். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனை நீங்கள் TNEA அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அப்படியே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் இதை அவைல் பண்ண முடியாது. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ளே உங்களால் அப்ளை பண்ண முடியாத அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனை என்னென்னு தெரிஞ்சு அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணி அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் முன்னால் சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். உங்களுக்கான கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து உங்களோட காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான சீட்டும் அலோகேட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த சீட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு அது பிடிக்கல, இன்னும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது உங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்குமே கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூ எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி எல்லாமே ஓரளவு நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன்.